தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு 11:13 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடினா அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆண்டவர் இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. தூரத்தில் ஒரு அத்திமரத்தை கண்டார். அங்கே வந்த பொழுது இலைகளை அல்லாமல் வேறொன்றும் அவர் காணவில்லை. அந்த வழியருகே அநேக அத்திமரங்கள் இருந்தது. அவர்களிடத்தில் இலைகள் கிடையாது. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தில் தான் இலைகள் இருந்தது. ஆகவே தான் இலைகள் இருந்ததுனால கனி இருக்கும் என்று தேடி அங்கே வந்தார். ஆக அந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை குறித்து அங்கே நம்ம பார்க்குறோம். இதை கேட்கிற அருமையானவர்களே, அந்த குறிப்பிட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவர் உங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஆக குறிப்பிட்ட நம்மை பார்த்து நம்மோடு பேசுகிறார். ஆக நமது ஜீவியம் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கணும். பாருங்க, இன்னொரு விஷயம், ஆண்டவர் ஏதோ அந்த அத்திமரத்திலிருந்து கொடையா ஆண்டவர் கனிகளை சேர்க்கும்படி வரல. ஆண்டவர் இயேசு ஆக பசியை ஆற்றிக்கொள்ளும்படியாக அந்த கனியை தேடி வந்தாராம். பாருங்க, அதே போல நம்மிடத்தில் ஆண்டவர் ஆக பலத்துக்கு மிஞ்சிலாம் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. 5 தாலந்து வாங்கின இடத்துல 5 தாலந்துக்குரியதை தான் எதிர்பார்க்கிறார். 2 தாலந்து பெற்றவன் அந்த 2 தாலந்துக்குரியதைத்தான் அவன் பிரதிபலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 1 தாலந்து வாங்கினவனும் அந்த 1 தாலந்துக்கு ஆக உரிய பலனை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படியானால் நமது திறமை, நமது தாலந்துகள், பலம் அதற்கேற்றபடித்தான் எதிர்பார்க்கிற ஆண்டவர். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நமது படிப்பு இருக்கும், ஞானம், அறிவு, கல்வி எதிர்க்கட்டும், பரவாயில்ல, இருக்கிற பலத்தை கொண்டு நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம பார்க்கணும். நமது வாழ்க்கையில் இப்படி கனி கொடுக்கறதுங்கிறது அடுத்தவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். பாருங்க, ஒரு மரம் கனி கொடுக்குன்னு சொன்னால் அந்த மரமே கனியை சாப்பிட்றதில்லை. அந்த மரம் கொடுக்கிற கனி அடுத்தவருக்கு பிரயோஜனம். அதே போல் நாம் நமக்கே பிரியமாய் வாழாமல் ஆக சுயநலவாதிகளாக இல்லாமல் அடுத்தவருக்காக வாழணும். ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்த பொழுது ஒரு நாளும் அவர் சுயநலத்துக்காக எதையும் செய்யலை. தன் நலத்துக்காக எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. சுயநலத்துக்காக எதையும் அவர் எதிர்பார்க்கலை. அப்படி அடுத்தவருக்கு பிரயோஜனமாய் வாழ்ந்து அடுத்தவருக்காக மரித்தவர் இயேசு. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுவை தெய்வமாக பெற்ற நீங்களும் நானும் ஆக எப்படி வாழணும் பாருங்க, கனியுள்ள ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, இதை கேட்கிற நமது வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் அர்ப்பணித்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் நமக்குள்ளே வந்து நம்மோடு போஜனம் பண்ணுவாராம், நாம் அவரோடு போஜனம் பண்ணுவோன்னு இதை வெளிப்படுத்த 3:20 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அவர் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், சமாதானத்தை அனுபவிக்கலாம், அவர் கொடுக்கிற நிம்மதி அனுபவிக்கலாம். அத்தனை அன்பான ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கனியுள்ள ஒரு ஜீவியம் இருக்கிறதா அப்படி கேட்கிறாரு பாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கர்த்தர் விரும்புகிற அந்த சாட்சியுள்ள ஜீவியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.